ஹலோ buddies. தமிழ்நாடே இப்போ ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க. ஸோ இந்த முக்கியமான நேரத்தில் இந்த மெசேஜை டிவிகே தலைவரான விஜய்க்கும் மக்களுக்கும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுங்க. முதல்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது ஒரு மாபெரும் வெற்றி தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் இந்த வெற்றியை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கணும். பாலிட்டிக்ஸ் இட்ஸ் நாட் அ ஃபன். அது ரொம்ப 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 கவனமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். மக்களாகிய நமக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. இதுவரைக்கும் நம்ம நாட்டை கொண்டு போயிட்டு இருந்தவங்களுக்கும் இனிமேல் கொண்டு போகிறவங்களுக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே மதிப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கும். இது மக்களுக்கான வெற்றி. ஏன்னா ஒரு விஷயம் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியுன்றக்கான அடையாளம் தான் இந்த டிவிகேயோட வெற்றின்னு நான் பார்க்குறேன். ஸோ வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும், யங் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், எல்லோரும் உங்களை ரொம்ப ஒத்து பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் இத்தனை பேரோட நம்பிக்கை இருக்குது. அது ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. எந்த விதத்துலேயும் ராங் இன்ஃப்ளூயன்ஸ் எங்கேயுமே ஆகிடக்கூடாது. முக்கியமாக குழந்தைங்க. ஏன்னா விஜய் மாமா ஜெயிக்கணும், என் பையன் உட்பட கண்டிப்பாக விஜய் மாமா தான் வருவார் அப்படின்னு சொல்லி கோயிலில் போய் வேண்டாத நாளே கிடையாது. ஸோ அந்த குழந்தைகளுக்காக இன்னும் பொறுப்போடு நடந்துக்கணும். அரசியலை ஈகோ இல்லாமல், அது எந்த கட்சியாக இருந்தாலும் மூத்த தலைவர்கள் ஆலோசனை பண்ணி தெளிவாக ஒரு நாட்டை எப்படி கொண்டு செல்லணும் அப்படின்ற ஒரு பக்குவம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதை தாண்டி நம்மளும் அதை இன்புட் எடுத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அடுத்து இந்த டிவிகேவை ஜெயிக்க வச்ச மக்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. தோத்தவங்களை பற்றி. ஜெயிச்சவனோட அடையாளம் அது கிடையாது. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லுங்கள். ஏன்னா அவங்களும் இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்க. அடுத்து தோத்த கட்சியோட உறுப்பினர்களுக்கு தோண்டு போகக்கூடாது. எப்போவுமே இனிமேல் நம்ம எப்படி செயல்பட போகிறோம், எவ்வளோ பக்குவமாக செயல்பட போகிறோன்றது தான் நம்மளோட எதிர்காலத்தோட வெற்றின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ ரொம்ப மெச்சூர்டாக யார் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு தான் நீங்கள் சேவை பண்ணுவீங்க அப்படின்னா யாரை பற்றியும் எந்த குறையும் சொல்லாமல் மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள். ஆக மொத்தத்தில் எந்த நெகட்டிவிட்டியும் இல்லாமல் ஒரே மனப்பான்மையோட மக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணத்தையும், நம்மளை ஜெயிக்க வச்சவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம பெருசாக ஏதாவது செய்யணுன்ற நம்பிக்கையும் இருந்தால் போதுங்க. தமிழ்நாடு முன்னேறிடும். ஏற்கனவே தமிழ்நாடு வெகுவாக முன்னேறியிருக்கு, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த வெற்றியை நம்ம எந்த மாதிரி கொண்டாடணும்னா ரொம்ப நாகரீகமாக, ரொம்ப பக்குவமாக, ரொம்ப ரொம்ப அழகாக கொண்டாடணும்னு நான் நினைக்கிறேன். இதை மித்தவங்களை தாழ்த்தியோ, நான் ஜெயிச்சிட்டேன்னு காலரை ஒசத்தி விட்டுக்கிறதுலையோ கண்டிப்பாக விஜய்க்கு புகழ் போய் சேராது. நம்ம அமைதியாக ரொம்ப பக்குவமாக நம்ம கொண்டாடும் போது தான் இந்த புகழ் வெற்றி விஜய்க்கு போய் சேரும்னு நான் நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரியலி வெரி ப்ரவுட். நிறைய வித்தியாசமான விஷயங்களை நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறோம். குழந்தைங்க, இந்த யங் ஜென்ரேஷன், இவங்க எல்லாத்துக்கும் நிறைய குட்டி குட்டி மெசேஜ் நீங்கள் சொன்னால் கேட்குறாங்க. எப்படி ஸ்கூலில் ஒரு டீச்சர் சொன்னால் கேட்பாங்களோ அப்படி கேட்குறாங்க. ஸோ இதை நிறையா ப்ராசஸ் பண்ணுங்கள். நிறையா விஷயங்களை உங்களால் மாற்ற முடியும். மக்கள் சக்தி உங்கள் கிட்டே இருக்குது. அது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். So all the very best and my heartfelt congratulations, and we are looking forward நிறைய படித்த இளைஞர்களுக்கு, படிக்கணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுங்கள். தேங்க்யூ.